ஹாசினியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, பாவம் திவ்யா, உன்னால எவ்வளவு கஷ்டத்துக்கு திவ்யா ஆளாயிட்டான்னு உனக்கு தெரியுமா? நவீன் சொல்றாரு, சாரிக்கா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, ஆவுன்னா இதே சொல்லிக்கிட்டுறா, உன்னைய ஹாசினி மேடம் எதுக்கு பெயில்ல எடுத்தாங்கன்னு தெரியுமா? அண்ணே, தெரியும்ண்ணே. ஹாசினி மேடம் சொன்ன மாதிரி திவ்யாவுக்கு பழைய நினப்பு வர்றதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்டா. அதை விட்டுட்டு நமக்கு தான் பெயில் கிடைச்சிருச்சு, இனிமேட்டு நம்ம சுத்தலாமேன்னு சுத்துன மவனே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ ஜெயில தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அண்ணே, எனக்கு எல்லாம் புரியுதுண்ணே. இனிமேட்டு நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், யாரையும் ஏமாத்த மாட்டேன். ஹாசினி அக்கா சொன்ன மாதிரி என்னால அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அதனால திவ்யாவுக்கு நான் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த சப்போர்ட்டை கொடுப்பேன். ஹாசினி கேக்குறாங்க, உன் வார்த்தையை நம்பலாமாப்பா? அக்கா, கண்டிப்பா நம்பலாம். வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருந்து செத்து வேணும்னு பயந்துகிட்டே இருந்தேன்க்கா. நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டீங்க. இதுக்காண்டியாவது திவ்யாவுக்கு நான் பழைய ஞாபகத்தை வர வைப்பேன்க்கா கூட இருந்து. ஹாசினி சொல்றாங்க, நவீன, நீ காலையில வேலையா மீனாட்சிய போய் பாரு. ரங்கனாகி போன் பண்ணி சொல்றாங்க, நான் சொன்னேன்னு அந்த நவீன் திவ்யாவை கடத்தினதா மீனாட்சி கிட்ட சொல்லிட்டான். அக்கா, அப்பனா நீ மாட்டிக்கிட்டியாக்கா? நான் மாட்டினாதான் உனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சேடி. அக்கா, நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானே தெரியுது. அதான் ரங்கநாயகி அக்கா உங்ககிட்ட கேட்டேன். அந்த நவீன் அப்படி சொன்னாலும் மீனாட்சியும் தாரணியும் அவன் சொன்னதை நம்பல. அந்த நவீன ஹாசினி வேணும்னுக்கே ஏவி விட்டுருக்கான்னு தப்பா அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நவீன் பையன் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாதுரி. இங்கதான் அந்த பையன் சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் இங்க வராத அளவுக்கு அவனை ஊரு பக்கம் விரட்டி விடணும். நம்ம சுப்பு கிட்ட சொல்லி 4 சாத்து சாத்தி அந்த நவீன் பையனை இந்த ஊரை விட்டே துரத்தி விடுது. அக்கா, அவ்வளவுதானேக்கா? செஞ்சிடுறேன்க்கா. சரி, நீ சீக்கிரத்துல போய் சுப்புவை பாரு. போனை கட் பண்ணிடுறாங்க ரங்கநாயகி. இன்று ஆஸ்திரேலியாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.